सब सोच रहे हैं कि आरसीबी पैसा क्यों बचा रही है, लेकिन उनको क्या पता कि हमारे टीम में आप हो रोनाल्डो भाई। ஹலோ அவெஞ்சர்ஸ். ஒன்றும் இல்லை, கிரேவன் த ஹண்டர் படம் பார்த்தேன். எனக்கு மனசே கேட்கல. ஏன் இந்த மூஞ்சிக்கு படம் எடுக்கவே தெரில, எனக்கு சத்தியமாக தெரில. வெனம் ஓகே ஆவரேஜ், மாபியஸ் மொக்க, மேடம் வெப்பும் மொக்க. இப்போ கிரேவன் த ஹண்டர் ஃப்ளாப்பு தான். ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் இருக்குது, ஸ்பைடர்மேன் ரிலேட்டட் கேரக்டர் ரைட்ஸும் இருக்குது. இப்படி இருந்து ஏன் இந்த மூஞ்சிக்கு படம் எடுக்கவே தெரில, ஏன் 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவனுங்க கிட்ட கெவின் ஃபீஜ் மாதிரி ஒரு ஆள் இல்லை. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கெவின் ஃபீஜ் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவெஞ்சர்ஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 மெயின் காமிக் கம்பெனிஸ் இருக்குது, மார்வல் அண்ட் டிசி. காமிக் பேஸ்டு ஃபிலிம் யூனிவர்ஸ் மட்டுமே 4 இருக்குது. மர்க்கா சொல்லு. காமிக் பேஸ்டு ஃபிலிம் யூனிவர்ஸ் மட்டுமே 4 இருக்குது. மர்க்கா சொல்லு. இருந்துச்சு, ஓகே. எம்சியூ, டிசியூ, ஃபாக்ஸ் யூனிவர்ஸ், சோனி யூனிவர்ஸ். இதில் சோனி யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. டிசி யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஆனால் எம்சியூ அப்படி இல்லை. இல்லை இவனும் அப்பப்போ ட்ராக் பண்ணிடுவான். ஆனால் அதுக்கும் காரணம் கெவின் மாம்ஸ் கிடையாது, டிஸ்னிக்காரன் பைபிள் தான். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இந்த மாபியஸ் கேஸ்டிங் பார்த்தப்பெல்லாம் நான் சில்லறை செதற விட்டேன். பிகாஸ் மாபியஸை கேஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ட் லெட்டோ. இவர் சூப்பர் ஆக்டர் ஆக்சுவலி. ஃபைட் கிளப்பு, அமெரிக்கன் சைக்கோ, சூசைட் ஸ்குவாடு, இந்த மாதிரி பல நல்ல படங்களை நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் இருந்தும் படம் ஓடலை. இதுக்கப்புறமாச்சு இவன் திருந்துவானான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. மேடம் வெப்புன்னு மறுபடியும் ஒரு குப்பை படத்தை எடுத்தான். அதுக்கு நம்ம சேனல்லே ஒரு ரோஸ்ட் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் என் 2 செல்லங்க டக்கோட்டா மற்றும் சிட்னி ஸ்வீனி 2 பேரையும் கதற நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ட்ரோல் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்ப்பா. கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய பிக்கெஸ்ட் ஃப்ளாப் கிரேவன் த ஹண்டர் தான். விடமாட்டேன், ரோஸ்ட் போடாமல் விடமாட்டேன். நீ அத்து மீறிட்ட, என் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்ட. ரோஸ்ட் வருவது உறுதி. ஹெச்டி பிரிண்ட் வரை காத்திருப்போம். ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்ன எந்த படத்துலையுமே ஒழுங்காக இல்லை. ரைட்டர்ஸ் அவங்க வேலையே சரியாக பார்க்கறது இல்லை. அப்படி தானே சொல்லுவேன்னு நினச்சிங்க, அதுதான் இல்லை. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி தெரியும்? ஸ்பைடர்மேன் மூலியமாக தான் தெரியும். இவங்களுக்குன்னு தனியாக காமிக்ஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஸ்பைடர்மேனே இல்லாமல் நான் ஸ்பைடர்மேன் படம் எடுக்கிறேன் ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது, வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்டோரியோட கோர் கேரக்டர் இல்லாமல் எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்? வெனம் ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணம் பார்த்தா டாம் ஹார்டி அண்ட் அட் த சேம் டைம் ஸ்டோரி. அதுக்கடுத்து ஈவன் லெட் தேர் பி கார்னேஜ் கூட மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல. பட் லாஸ்ட் அண்ட் ஒரு அளவுக்கு நல்ல படம் மாதிரி தான் இருந்துச்சு. இப்பயும் நான் நல்லா இருக்கு சூப்பர் படம்லாம் சொல்ல வரல, இப்பயும் அது நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு தான் சொல்ல வரேன். அதாவது ஒரு மெயின் கேரக்டர் இல்லாமல் அந்த படத்தை ஒரு ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ண முடியும் நம்மளால? பட் இதே கர்மத்தை ஹாலிவுட் லெவலுக்கு பி மாதிரி படம் எடுக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் சோனி. புரியும் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ, பட் ஸ்டில் நான் என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சோன்னா அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவில் தான் ஜஸ்ட் ஹெச்டி பிரிண்ட் வந்த உடனே ரோஸ்ட் போட்டுருவேன். அதுக்கு அந்த ரோஸ்ட் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். see you in the next one. Cheers. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ கையோட கூட்டி வாங்க. கண்டா வர சொல்லுங்க, பெல் சிம்பலை கையோட அமைக்கிட்டு